கிரிமினல் கேஸா இருந்ததுன்னா அது சம்பவம் எங்க நடந்துச்சோ, ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது, ஒரு சாம்பேட் நடக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்த இடத்துல அங்கதான் விசாரிக்க முடியும். அங்க நீங்க இருக்கிற கேம்ப் போட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம், இது வட்டாரத்துக்குள்ள மட்டும்தான் இவர்களுடைய விசாரணை வைத்திருக்க முடியும். சிபிஐ ஆபீஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் சிபிஐல ஆன்டி கரப்ஷனுக்கான அந்த பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் எங்க இருந்தாலும் நீங்க டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு விசாரிக்க முடியும். அப்போ இதுக்கும் ஆன்டி கரப்ஷனுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இதுல நீங்க இதை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இருக்குது. பாஜகவின் வளையத்துக்குள் அந்த ஆக்டோபஸ் கரங்களுக்கு மத்தியில் விஜய் வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார். விஜயினுடைய கட்சிக்காரர்கள் யாரும், தொண்டர்கள் யாரும் வரக்கூடாது, வேற யாரும் வரக்கூடாதுன்னு முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. ஆனாலும் கூட இவர்கள் எல்லாம் போய் காத்து கிடக்கிறாங்க. விஜயினுடைய கட்சிக்காரர்கள் பல பேர் போய் காத்துட்டு இருக்காங்க. ரசிகர்களே வந்திருக்காங்க, டெல்லியை சார்ந்தவங்களே பலரும் வந்திருக்காங்க. டிவிக்கே தளபதினு சொல்லி கொடியை பிடித்து கொண்டு விஜய்க்காக கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட டெல்லியிலே ஒரு 3 மணி நேரம் போக்குவரத்தை எல்லாம் கிளியர் பண்ணி இவரை பாதுகாப்பு கொடுத்து இவரை கூட்டு போயிருக்காங்க. அதாவது எங்களோடு இணங்கி வந்து விட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கறத சமிக்கையாக சொல்லுகிறதெல்லாம் இதெல்லாம்.